ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். டான்ஜிவன் டெல்ஸ் வந்து ஒரு சின்ன ஆன்மீக இன்ஃபர்மேஷன். சென்னையில் வந்து சென்னை கேசவ பெருமாள் கோயில் அப்படின்னு இருக்குது. அந்த கோயில் உள்ளு வழியாக வந்தீங்கன்னாக்க மல்லீஸ்வரர் கோயில் அப்படின்னு இருக்குது. அது சிவன், இது பெருமாள் கோயில், அது சிவன் கோயில். மிக மிக பழமை வாய்ந்த கோயில். எல்லாமே நார்த் மெட்ராஸ். அது எல்லாருமே எல்லா கோயிலும் பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? அதுக்காக நான் போய் பார்த்தேன் அந்த கோயிலில். அதில் அந்த மல்லீஸ்வரர் கோயில் என்ன ஒரு விசேஷம்னாக்க, ஒரு அற்புதமான ஒரு இறை சிலையை கண்டேன். இறை தூதர்னு சொல்லக்கூடாது, இறை அருள் பெற்றவர், இறை அடியவருக்கும் அடியவர். அதாவது 16,000 மேலே பாடல்கள் எழுதியிருக்காரு சொல்கிறாங்க. நம்ம கிடச்சது கொஞ்ச நாள் கிடச்சிருக்கு. அவர் எழுதிய பாடல்கள் தான் திருப்புகழ். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவர் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்து முருகனுடைய அருள் பெற்று தான் செய்த தவறுகளால் உயிரை தியாகம் செய்யும்பொழுது முருகப்பெருமானால் காப்பாற்றப்பட்டு திருப்புகழை முருகனுக்காக பாடி நம்மை மகிழ்வித்தவர். அதை கேட்கறதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் கிடையாது. ஆனால் ஆனந்தம் உண்டு. பக்தி மார்க்கத்தை நுழையிறதுக்கான வழியை காமிக்கும். அது வந்து தீராத நோயையும் தீர்க்கும் திருப்புகழ். அந்த அருணகிரிநாதரை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வேண்டிங்க, எல்லாம் உங்களுக்கு நினைத்தது அப்படியே நடக்கும் என்பது சத்தியமான உண்மை. ஓகே, ஜெய் ஓம் முருகா. ஓம் முருகா. ஜெய்சாம் சொல்லக்கூடாது, ஓம் முருகா. இந்த மல்லீஸ்வரர் கோயிலில் எழுந்தருள் இருக்கின்ற அருணகிரிநாத சுவாமிகள். இந்த மாதிரி ஒரு அழகான சுவாமியை நான் எந்த கோயிலையும் பார்த்து இல்லைங்க தான் எடுத்திருக்கேன். அவசியம் இந்த அருணகிரிநாத சுவாமி வேண்டிங்க. அவ்வளோ அருள் பெற்றவர், முருகன் அருள் பெற்றவர் அருணகிரிநாதர்.